வணக்கம். என்னோட நேம் செண்பகவல்லி. எனக்கு நேட்டிவ் தூத்துக்குடி தான். நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் மீடியம் தான். 12த் வரைக்கும் தமிழ் மீடியம். அ டிகிரி வந்து பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அப்புறம் எம்பிஏ முடிச்சிருக்கேன். அ இந்த ஸ்டடி ஹால் மகாநதி ஸ்டடி ஹால் இருக்குல்ல, அங்க தான் வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருப்போம். நானும் எனக்கு வந்து 2 அக்கா ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. நித்யா அக்கா, கலைச்செல்வின்னு 2 அக்கா. 3 பேரும் தான் நல்லா படிப்போம். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நாங்க 3 பேரும் சேர்ந்து தான் படிப்போம். அ இன்னொன்னு என்னோட பேக் போன் யாருன்னு பார்த்தோம்னா, எங்க அம்மா தான். ஃபுல் அண்ட் ஃபுல் எங்க அம்மா தான் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. எப்படின்னா, நைட் நான் உட்காந்து படிச்சுட்டு இருக்கும்போது, அவங்க தூங்க மாட்டாங்க. ஏன்னா, அவங்க தூங்குனா எனக்கும் தூக்கம் வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க தூங்காம உட்காந்து நியூஸ் சேனல் இருக்குல்ல, அத மியூட்ல போட்டு அதுல ஏதாச்சும் நியூஸ் போயிட்டு இருந்துச்சுன்னா, நோட்ஸ் எடுத்து வைப்பாங்க. நோட்ஸ் எடுத்து வச்சு அத வந்து மறுநாள் வந்து சொல்லி தருவாங்க. கொஸ்டின் கேட்பாங்க. அவங்க ஏதாச்சும் வேற வேலை பண்ணிட்டு இருக்கும்போது கொஸ்டின் கேட்பாங்க. இந்த மாரிலாம் எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணாங்க. அப்புறம் என்னோட தாத்தா, அப்புறம் எங்க அப்பா அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ்னால தான் இந்த சக்சஸ் எனக்கு கிடைச்சுச்சு. அவங்களுக்கு இந்த சக்சஸ நான் சமர்ப்பிக்கிறேன். அவங்க இப்ப இல்ல. இறந்துட்டாங்க. அவங்களுக்கு இந்த சக்சஸ் சமர்ப்பிக்கிறேன். அப்புறம் என் அக்கா ஃபேமிலி. அவங்களும் எனக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணாங்க. அக்கா, அத்தான், அக்கா பசங்க எல்லாமே. என் அக்கா பசங்க வந்து என்னோட லக்கி சார்ம்ன்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க வெளியூர்ல இருந்தாங்க. இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் ஏதாச்சும் டாய்ஸ் கேட்பாங்களா விளையாடுறதுக்கு. அப்போ சித்தி வேலைக்கு போயிட்டு உனக்கு டாய்ஸ் வாங்கி தரேன். அதுக்காகவே அவங்க வந்துட்டு சித்தி படிங்க, போய் படிங்க படிங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப மோட்டிவேட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆ இன்னொன்னு 2 அக்கா இருக்காங்க. அவங்கள பத்தி நான் சொல்லியே ஆகணும். அவங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இன்னொன்னு ராஜ்குமார்னு ஒரு பையன். நித்யா அக்கா, கலை அக்கா அவங்க அங்க தான் இருக்காங்க. இது எப்படின்னா நான் வந்து பிரிலிம்ஸ் எழுதினேன். அதாச்சும் குரூப் 4 எழுதினேன் 2024. 163 கொஸ்டின்ஸ் போட்டிருந்தேன். 169 வந்து கட் ஆஃப் வச்சிருந்தாங்க. அதுல வெக்ஸ் ஆயிட்டேன். கிடைக்கலன்னு சொல்லிட்டு வெக்ஸ் ஆயிட்டு பிரிலிம்ஸ் குரூப் 2 பிரிலிம்ஸ் வந்து ஓரளவு சும்மா தான் எழுதியிருந்தேன். அதுவுமே எனக்கு கிடைக்குமோ கிடைக்காதோன்னு சொல்லிட்டு மெயின்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணவே இல்ல. அடுத்து 2025க்கு வர இந்த குரூப் 4க்கு தான் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா நம்மளுக்கு குரூப் 4 வரலையே, குரூப் 2 நம்ம எப்படி கிளியர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணாம குரூப் 4 தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் ரிசல்ட் வந்துருச்சு. குரூப் 2 வந்து வந்திருந்துச்சு. அப்போ நான் ஒரு அண்ணா கிட்ட போய் கேட்கிறேன். அந்த அண்ணா ஏற்கனவே அந்த 3 மந்த்ஸா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட போய் கேட்கிறேன். ஆனா சிலபஸ் எதுவுமே எனக்கு தெரியாது. சொல்லுங்க நான் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறேன். அந்த அண்ணா சொல்லிட்டாங்க, இல்ல நீ குரூப் 4க்கே போயிரு. உன்னால இது முடியாது அப்படின்னு டிமோட்டிவேட் பண்ணி விட்டாங்க. எனக்கு ரொம்பவே குழப்பமா இருந்துச்சு. என்ன பண்றதுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு எங்க அம்மாகிட்டயும் வந்து சொல்றேன். எங்க அம்மா சொன்னாங்க, "இல்ல உன்னால முடியும். பிரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டீல. கண்டிப்பா உன்னால மெயின்ஸ் கிளியர் பண்ண முடியும். படி" அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ்ல போய் படி அப்படின்னு சொல்லி இங்க ஜாயின் பண்ணி விட்டாங்க. 2 அக்கா இருக்காங்கன்னு சொன்னேன்ல. அவங்க வந்து எப்படின்னா, நம்ம கீழ விழுந்துட்டோம்னா நம்மள தூக்கி விடுறது 3 பேர் இருப்பாங்க. நம்மளோட பேரண்ட்ஸ், அப்புறம் நம்மளோட ஸ்டாஃப்ஸ், டீச்சர்ஸ். அதுக்கு சுரேஷ் அகாடமிக்கு ரொம்பவே நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் இன்னொன்னு யாருன்னா, நல்ல நண்பர்கள். அந்த நண்பர்கள் வந்து என்னைய வந்து நான் ரொம்ப உடைஞ்சு கீழ விழும்போதெல்லாம் என்னை கைய பிடிச்சு தூக்கி விட்டாங்க. அவங்க தான். யார் உன்னைய டிமோட்டிவேட் பண்ணி விட்டாங்களோ, அவங்க முன்னாடி நீ சக்சஸ் பண்ணி காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே எனக்கு சொன்னாங்க. நீ கண்டிப்பா சக்சஸ் பண்ணுவ அப்படின்ட்டு. லாஸ்ட்ல அந்த அண்ணா வந்து சக்சஸ் பண்ணல. நான் இதுல சக்சஸ் பண்ணிட்டேன். அந்த 2 அக்காவும் என்னைய அப்பப்போ மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றிய சொல்லிக்கிறேன். அப்புறம் இன்ஸ்டிடியூட் பத்தி சொல்லணும்னா, சுகேஷ் சாருக்கு ரொம்பவே நன்றி. ஏன்னா சுகேஷ் சாரோட ஜியோகிராஃபிலாம் நல்லா மேப் போட்டு நல்லா சொல்லி தருவாங்க. நம்ம மைண்ட்லயே அப்படி நிக்கும். சில டைம்ல இந்த சாங்ஸ்லாம் இங்க தான் ஷூட் பண்ணாங்க அப்படிங்கிற மாரிலாம் சொல்லி நம்மளுக்கு இது பண்ணுவாங்க. அப்புறம் கனிமுருகன் சார். அவங்களோட பாலிட்டி நோட்ஸ் தான் நான் படிப்பேன். வீடியோலாம் பார்ப்பேன். யூடியூப் வீடியோஸ்லாம் பார்த்து நோட்ஸ் எடுத்து வைப்பேன். நான் வந்து நெறைய நோட்ஸ் எடுத்து எடுத்து தான் படிப்பேன். ஓனா நோட்ஸ் எடுப்பேன். ஆனா கனிமுருகன் சார் யூடியூப்ப பார்த்து தான். அப்புறம் பட்டுராஜ் சார், இளமாறன் சார், ஜபராஜ் சார், அப்புறம் அருண் கருப்பசாமி சார் எல்லாருக்குமே நான் நன்றிய தெரிவிச்சுக்கிறேன். நான் வந்து ஃபர்ஸ்ட்டு பேங்கிங்ல தான் ஜாயின் பண்ணியிருந்தேன். எனக்கு மேத்ஸ், ரீசனிங் நல்லா வரும். ஆனா நான் தமிழ் மீடியம்ங்கிறதுனால இங்கிலீஷ் எனக்கு வரல. அப்போ மேத்ஸ், ரீசனிங்ல வந்து எனக்கு மேத்ஸ் வந்து ராஜா சார் தான் எடுத்தாங்க கிளாஸ் பேங்கிங்ல இருக்கும்போது. அதனால மேத்ஸ் நான் எப்பவுமே 25 அவுட் ஆஃப் 25 போட்டுருவேன். ஜிஎஸ்க்கும் கனிமுருகன் சார் வீடியோ, சுகேஷ் சார் வீடியோ எல்லா சாரோட வீடியோவுமே பார்ப்பேன். இந்த இடத்துல ராஜா சாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவங்களால தான் வந்து நான் மேத்ஸ்ல 25 அவுட் ஆஃப் 25லாம் என்னால போட முடிஞ்சது. ஓகே. நன்றி. வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். என்னோட என்னோட பொண்ணு பதவிக்கு வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவரோட ஹார்ட் ஒர்க் தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கா. என்னால் வேறு எதுவும் சொல்ல முடியல.
சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.